ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம். மதுரையிலே பல்வேறு துறைகளிலே சாதனை படைத்த சாதனை நாயகர்களுக்கு விருது வழங்குகிற விழாவினை பிராமண சமாஜத்தின் சார்பிலும் நெல்லை பாலு அவர்களுடைய சீரிய முயற்சியில் நடைபெறுகிறது. அந்த முயற்சியில் சிறப்பான விழாவிலே பங்கேற்று அவர்களுக்கு விருது வழங்குகிற பாக்கியத்தை அன்னை மீனாட்சியின் திருவருளாலே மீனாட்சி சொக்கநாதன் அருளாட்சியோடு பெற்றிருக்கிறேன். வேற எது கேள்வி இருக்கா? நன்றி, வணக்கம். தொடர்ச்சியா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு நேரத்துல போய் கூட்டணி பத்தி பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பத்தி பேசுறாரு, பாஜக அவரோட கூட்டணி பேசுறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா, நரித்தனமா இல்லையா அப்படின்னு கூட பேசுறாரு. எப்படி பாக்குறோம்? அதாவது இது குறித்து நான் ஏற்கனவே காலையில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய பிறப்பும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பிறப்பும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப பாசம், அதாவது குடும்ப வாரிசு அரசியல், மன்னராட்சி, அதற்கு முடிவில் எழுதுவதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொடக்க உரையை நம்முடைய புரட்சித் தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் அவர்கள் உருவாக்கினார். அவர் உருவாக்குகிற போது நடிகன் நாடாள முடியுமா என்று கேட்டார்கள். நாடாளுவது மட்டுமல்ல, மனதினுடைய மக்கள் இதயங்களிலே குடிகொண்டிருக்க முடியும் என்பதை குடியிருந்த கோயிலாக புரட்சித் தலைவர் நிரூபித்து காட்டினார். அவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஒரு பெண் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியிலே உலக சரித்திரத்தில் இடம்பெறுகிற வகையிலே உலக பெண் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆண்டு மக்கள் மனதிலே இடம் பிடித்து தன்னை அர்ப்பணித்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக. ஒரு தொண்டன் நாடாள முடியுமா என்று கேட்கிற போது அம்மாவினுடைய தூய தொண்டனாக, புரட்சித் தலைவருடைய தூய தொண்டனாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலம் நாடாண்டு மக்கள் இதயங்களிலே 7.5% ஆர்டிகல் 162 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கையாளாகாத 77 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆளுமை. இதுபோன்று 11 மருத்துவக் கல்லூரி, குடிமராமத்து திட்டம், 2000 அம்மா மினிக்கு என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னு இவர்கிட்ட போய் யார் சொன்னா? ஒரு துன்பத்தில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அதில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. ஜனநாயக நாட்டிலே கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. இவர் கருத்து கந்தசாமி தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தஞ்சாவூர்ல இருந்துகிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் ஒரு இயக்கம் துவங்குவது எதற்காக? மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக. அது குறித்து ஏதாவது திட்டங்களை சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் எப்போ பார்த்தாலும் எடப்பாடியை திட்டுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இதுக்கு எதுக்கு கட்சி? இப்போ அம்மாவனுடைய திருவுருவப்படத்தை கொடியில வச்சிருக்கிறாரு. ஆனால் அம்மாவுடைய சாவுக்கே காரணமாக இருந்த திமுக எத்தனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பொய் வழக்கு போட்டாங்க. அந்த அரசையும் முதலமைச்சரையும் பாராட்டினது, புகழ் பத்திரம் வாசிக்கிறவரு எப்படி அண்ணா திமுக கொடுத்து கருத்து சொல்ல முடியும்? அப்பயே அந்த தகுதியும் அந்த அருகதையும் இழந்துட்டாங்கல்ல. எப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டணும், புகழணும், அதன் மூலியமா என்ன பிரதிபலன் அடையணும்னு நமக்கு தெரியாது, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனா அது சொன்னதற்கு பிறகு நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி நாங்க எடப்பாடியார் யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே கவலை, உங்களுக்கே வருத்தம், பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே வருத்தம், உங்களுக்கே கவலை, நீங்க தான் வெளியே போறேன்னு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் கருத்து கந்தசாமியா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கருத்து சொல்றதுனால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன உங்களை நம்பி வந்த தொண்டர்களுடைய நிலையே கேள்விக்குறியா இருக்குது. நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் உங்களோட இருந்தாங்க? எத்தனை தளபதிகளா நீங்க வச்சிருந்தீங்க? அம்மா வளர்த்து விட்ட தளபதிகளை உங்க தளபதியா நீங்க அடையாளம் காட்டுனீங்க. செந்தில் பாலாஜியில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, தருமபுரி பழனியப்பன், தங்க தமிழ் செல்வன், இப்படி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை நம்பி தானே கையெழுத்து போட்டாங்க. அவங்களுடைய அரசியல்ல பொது வாழ்க்கையில தலையெழுத்து என்ன?
எத்தனை பேர் உங்களை விட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வெளியே போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் வெளியே போறதுக்கு சுப முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல கவனம் செலுத்தி அதுல என்ன மக்களுக்கு செய்ய போறோம், தொண்டர்களுக்கு என்ன செய்ய போறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம், எங்களுடைய அஜெண்டா என்ன, எங்களுடைய திட்டங்கள் என்ன, எங்களுக்கு நாங்கள் சுகாதாரமான குடிநீர் தரப்போறோம், பாதுகாப்பான மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்க போறோம். இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே இவரை நம்பி வந்தவங்களே நட்டாற்றில் இருக்கிறாங்க. இவர் காலையில் எந்திரிச்சு நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு டெய்லி ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இது என்ன உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது, மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது? ஆகவே இதெல்லாம் உங்கள் பேட்டினால மக்களுக்கு துளி அளவு நன்மை ஏற்பட போவதில்லை. உங்களுக்கு இருப்ப வேணா நீங்க ஊடகத்து மத்தியில் உறுதி செஞ்சுக்கலாமே தவிர மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு அவர் தவறான வழியில போறாரு. ஏற்கனவே புரிஞ்சவங்க அவரை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க, மக்கள் புரிஞ்சவங்க நிராகரிச்சுட்டாங்க. இனி புரிஞ்சுக்கிறவங்க சுப முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவரை விட்டு வெளியே வர்றதுக்கு. இதுல அவருடைய நிலைமை. இதுல அவர் வீட்டே ஓட்ட விழுந்து போய் கிடக்கு. இதுல இருக்கு மற்றவங்க அவங்க கூட்டணிக்கு அழைக்கிறாங்களா அழைக்கலையான்னு உங்களுக்கே கவலை. உங்க நிலை என்ன அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீதிமன்றம் ஒரு மாண்புமிகு நீதியரசர் ஒரு கருத்து சொல்றாருன்னு சொன்னா அதை நம்ம இப்ப அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு அடிப்படையில் குழு அமைச்சிருக்கிறாங்க. அதுல நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நியாயமான அனுபவத்தை கொண்டவர், நீண்ட நெடிய நடுநிலையான ஒரு அனுபவத்தை கொண்டவர்கள் என்பது நீதியரசருடைய பார்வையில அதை அமைச்சிருக்கிறாங்க. அந்த நீதிபதியுடைய தீர்ப்பை நம்ம விவாதிக்கிறதுல என்ன இருக்கு? அதுல ஒரு விஷயம் இல்லை. ஒரு நபர் அவங்க சொன்னது நீங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்கல்ல, ஏன் இவ்வளவு அவசரமா? அப்போ உங்க காவல்துறை மீது ஸ்டாலின் கையில் இருக்கிற காவல்துறை மீது ஸ்டாலினுக்கே நம்பிக்கை இல்லையா என்பதுதான் கேள்வி. நீங்க ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது காவல்துறையில என்ன, அப்ப நீங்க எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்த காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்கல. ஆனா காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்தது போல ஒரு நபர் கமிஷனை நீங்க அமைக்கிறீங்க. அப்ப சிபிஐ விசாரணைக்கு போங்கன்னா அதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போகவே இல்லை, ஆனா சிபிஐக்கு நீங்களே பரிந்துரை செய்யறீங்க. இங்க போறீங்க, நிலவரத்தை பாக்குறீங்க, ஆனா சிபிஐக்கு பரிந்துரை செய்ய மாட்டீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா, ஏன் அவசரப்படுறீங்க, செந்தில் பாலாஜி ஏன் அவசரப்படுறாரு, ஏன் என்ன பண்ண போறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க, உண்மையே மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமையும் இருக்கு. அதான் சொல்றேன். ஆனந்த் மேலையும் இந்த சிபிஆர் நிர்மல்குமார் மேலே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. விஜய் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அப்ப ஒருதலை பட்சமா தமிழரசு நடக்கிறான்னு திருமாவளவனே கேள்வி எழுப்புறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? திருமாவளவன் அண்ணன் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியது காவல்துறையை கையில் வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்களும் நானும் அதுல பதில் சொல்லி ஒன்னும் ஆக போறதில்லை. அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, அவர் நியாயமில்லாத கேள்வியா அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சரை. நீங்க அவரை கேட்க மாட்டீங்க, எல்லாத்தையும் போட்டு கேட்கறீங்க, எப்படி சொல்ல முடியும்? அது அதிமுக 10 காலம் இருந்தாங்க, கொள்கையற்ற அதிமுகனால தமிழ்நாடு அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு, நாங்க தான் மீட்டெடுத்துட்டு வரோம் சிஎம் ஸ்டாலின் சொல்லுவாங்க. அவற்றிருந்து அவர் குடும்பத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் புரட்சி தமிழக எடப்பாடியார் எழுச்சி பயணம் போய் 162 தொகுதி போயிருக்கிறாரு. மதுரையில் 10 தொகுதிக்கு நீங்களே எல்லா தொகுதிக்கும் வந்தீங்க. திமுக மீது முதலமைச்சர் மீது எவ்வளவு மக்கள் அன்பா பாசமா கோபமா இருக்கிறாங்களான்னு நீங்களே நேரடியா பாத்தீங்க. ஆகவே இன்றைக்கு திமுக கட்சி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இதுபோல கொட்டுகிற மலையில துவங்கிய திமுக கருணாநிதி அவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறிப்போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப தமிழ்நாடும் கருணாநிதியுடைய குடும்ப சொத்தாக்குவதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்தில் ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை தடுத்து நிறுத்தி மக்களாட்சியை மலரச் செய்வதற்காகவும் தமிழ்நாட்டு மக்களை கருணாநிதியினுடைய குடும்ப ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுக்கவும் இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறு வடிவமாக அவர்கள் காட்டிய வழியிலே புரட்சித் தமிழக எடப்பாடியாருடைய எழுச்சி பயணம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுற அளவுக்கு நாங்கள் நிலையான கோட்பாடுகளை வகுத்து நாங்கள் சீர்படுத்தி வருகிறோம். இந்தியாவிலே எங்கு நடக்கல 41 பேர் செத்து போயிட்டாங்க.
ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்தியாவில் இந்த 77 ஆண்டுகளில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சர் இருக்கிற போது இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்ததே இல்லை. முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் இவர் இந்தியாவுக்கு வழிகாட்டுறது இருக்கட்டும். முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிட்டாரு. அதனாலதான் இந்த நம்மளுடைய சகோதரர்கள் 41 உயிரை இழந்துட்டோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை. ஆகவே இந்த துயர சம்பவத்திலிருந்து இன்னும் மீண்டு வரல. ஜப்பானுக்கு கூட அவர் வழிகாட்டட்டும், ரஷ்யாவுக்கு கூட அவர் வழிகாட்டுகிற அளவில் இருக்கட்டும், இல்ல ஐக்கிய நாட்டு சபைக்கு கூட அவர் வழிகாட்டட்டும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்து அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டாரா இல்லையா? நான் ஜப்பானை பார்த்தீங்களா, அமெரிக்காவை பார்த்தீர்களா, கொரியாவை பார்த்தீர்களா, ஆப்பிரிக்காவை பார்த்தீர்களா, சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீர்களா, என்னென்ன பார்த்தீர்களா? முதல்ல தமிழ்நாட்டை பார்த்தீர்களா? 41 பேர் சனிக்கிழமை 6-5 மணி வரைக்கும் நம்மளோட இருந்தாங்க. காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாதனாலதான் இந்த 41 பேர் போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கு வழி என்னன்னு சொல்லுப்பான்னா, இவர் ஜப்பானுக்கு வழிகாட்டுற, ரஷ்யாவுக்கு வழிகாட்டுற, இந்தியாவுக்கு வழிகாட்டுற, முதல்ல தமிழ்நாட்டுக்கு வழிகாட்ட சொல்லுங்க. சமூக வலைதளங்களை கருத்து பதிவிட்டு அவங்க கைது பண்றாங்க, செய்தி வெளியிட்டு அதை வந்துட்டு முடக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அரசு வந்து நடக்குது. உண்மை சுடத்தான் செய்யும். சார், நயினார் நாகேந்திரன் உங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை வந்து டிடிவிட்டையும் அவர் எங்களோட பேசிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் அவர் தனியா பேசுறாரு. எடப்பாடியார் பயணத்துல அது உங்களுக்கு சரியா வருதாங்க சார்? அந்த டீலிங் எல்லாரும் கூட்டி கழிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி திமுகவை வீழ்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி கூட்டணியாக நமக்கு அமையும். தமிழ்நாட்டு மக்கள் அதை வெற்றி அடையும். சார், நான் ஏன் கேட்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமி தவிர எந்த சாமியா இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் டிடி பேசுறாரு, அவரோட அண்ணாமலை பேசுறாரு. அவர் பாஜக அதிகாரப்பூர்வ நபர்ல, அதனால உங்களுக்கு ஏன் கவலை? அவர் அதிகாரப்பூர்வம் இல்லையா? அவருக்கு பதவி இருக்கா, பதவி இல்லையா? அவர் பேச்ச கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அமித்ஷாஜி மாண்புமிகு உள்துறையுடைய அமைச்சர், எதுக்கு? இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். ஓகேவா? இப்ப இந்தியா முழுவதும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய எண்ணங்களை செயல் வடிவமாக்கக்கூடிய பொறுப்பையும் கடமையும் தன்மையும் கொண்டு அனைத்து மாநிலங்களுக்கு நேரடியாக சென்று வெற்றி ஊகம் வகுத்து அங்கே வெற்றியை உறுதி செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே புரட்சித் தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலே தான் முதலமைச்சராக புரட்சித் தமிழக எடப்பாடியார் அவர்களை முன்மொழிந்து வழிமொழிந்து அவருடைய இல்லத்திற்கே வந்து அந்த ஒப்பந்தத்தை இன்னும் வலிமைப்படுத்துவதும், அந்த பேச்சுவார்த்தைக்கு இரு தொண்டர்களுடைய மனமுற்ற அந்த எண்ணங்களை மனநிலை ஒற்று எல்லோரும் இணைந்து களத்தில் நின்று திமுக என்கிற குடும்ப கட்சி குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மன்னராட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை மலர செய்வதற்கு அந்த உறவுகள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற உறவு. அதனாலே நடுக்கம் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தரந்தாழ்ந்து நாளாந்தர ஒரு பேச்சாளரை போல ராமநாதபுரத்திலே அவர் விமர்சனத்தை போயிருக்கிறார் என்றால், நான் ஸ்டாலினுக்கு நடுக்கம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த குளிர்ஜுரம் எந்த வகையிலே அவர் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள போறார் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பிலே அமைந்திருக்கிறது. நன்றி. இபிஎஸ் கூட்டத்தில் வந்து டிவிகே கொடியெல்லாம் வர்றாங்க, போஸ்டர்லாம் வந்து எடப்பாடிக்கு தொண்டர்களுடைய எண்ணங்கள், தொண்டர்களுடைய மனநிலை, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையினுடைய பிரதிபலிப்பு தான் அந்த காட்சிகளாக நமக்கு புரிகிறது. நன்றி, வணக்கம்.